ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு எம் ஜோன். இன்னைக்கு நம்ம கிரானி 3 தான் விளையாட போகிறோம். ஓகேவா? அந்த கிரானி 3ல என்ன எஸ்கேப் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் பயந்துடாதீங்க. நம்ம ப்ராக்டிஸை தான் வச்சு விளையாட போகிறோம். ஏன்னா ஈஸியில் இல்லைன்னா நார்மல் ஹார்ட் எக்ஸ்ட்ரீம் எதுலேயுமே நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிஸில் வச்சு ட்ரெயின் எஸ்கேப் போல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஈஸி நார்மல் ஹார்ட் எக்ஸ்ட்ரீம்லலாம் நம்ம போயிட்டு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுவோம். ஸோ நார்மலாக போயிட்டு லாக் பேக்கிங்க தான் இருக்கும். போய் எடுத்துகிட்டு சென்சிட்டிவ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா ரொம்ப திரும்புது அப்படியே வேகமாக. ஓகே ஸோ இன்றைக்கி கிரானி கிராண்ட்பா யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே நடமாடலாம். நம்ம எந்த ஒரு கீழே போயிட்டு நிற்கலாம் தேவையில்லை, வெயிட் பண்ணலாம் தேவையே இல்லை. யாருக்குமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு ஜாமான் தேடணுமா, எடுத்தோமா, பாய்ச்சோமா, வெளியானோமா அப்படின்னு மட்டும்தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ நம்ம திருப்பி மேலே போவோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ட்ரெயினுக்கு பாய்க்கிற ஜாமான் தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இது என்னது? எக்ஸலேட்டர். ஓகே, எக்ஸலேட்டர் 1ல் போயிட்டு போட்டுட்டு வருவோம். ஏன்னா இன்னும் ட்ரெயினோட கதவை திறக்க முடியாது. அதுக்கு நம்மளுக்கு காயின் வேணும். ஆனால் நான் காயின் பாய்க்க போகிறது இல்லை. நான் என்னது ஸ்லிங் ஷாட் தான் பாய்க்க போகிறேன். ஸ்லிங் ஷாட் வச்சு அந்த ரோபோட்டை அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 தடவை அடித்தோன்னா அந்த திறக்கிறதுக்கான இது மிஷின் கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த கிரானி 3ல இருக்குது. எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கதவுலாம் எல்லாமே சாதியிருக்கோம், எல்லாமே பூட்டியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே போயிட்டு நம்ம அந்த லாக் பிக்கை வச்சு திறக்கணும். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் கிரானிலாம் வச்சா ஈஸி, அவங்களே திறந்துட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போயிட்டு கதவு திறந்து பார்க்குறதுக்கு. எப்போதுமே இங்கே ஜெனரேட்டர் கேபிள் தான் இருக்குது. நான் நிறைய தடவை விளையாடும் போது கூட இங்கே ஜெனரேட்டர் கேபிள் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். மேட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின் எஸ்கேப்க்கு பாய்க்கிற ஜாமான் ஏதாச்சும் அந்த காக்கா வச்சுருந்துச்சுன்னா நம்ம பாய்ப்போம். ஓகே, திறந்தாச்சு, மேலே போவோம். அப்படியே போய் போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். காக்கா கிட்ட காயின் இருக்கு. பாய்க்கலாமா வேணாமா? பிரச்சனை இல்லை, வேணாம். ஏன்னா நம்ம தான் ஸ்லிங் ஷாட் வச்சு தான் நம்ம அந்த ரோபோட் அடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு காயின் வேணும். ஓகே, இங்கே பிளாங்க் இருக்குது. பிளாங்க் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே கல்லுலாம் இருக்குது. ஸ்லிங் ஷாட்டு அந்த ரோபோட் அடிக்கலாம் கல் தேவை. ஸோ கல் எடுக்கணும். இங்கே வூட், அங்கே மேட்ச் பாக்ஸ். காயின் எடுக்க தேவையில்லை. ஸோ அதை பாய்க்க வேணும். இங்கே ஒரு கல் இருக்குது. ஓகே, நம்ம ஓகே திறந்தாச்சு. என்ன இருக்கிற செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அது என்ன வெப்பன் கீ. ஓகே, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம முதல்ல போயிட்டு அந்த பிளாங்கை வைப்போம். ஓகே, இங்கேயும் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இடத்துல அந்த கேபிள் மட்டும் தான் கிடச்சிச்சு, மற்ற எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்ம போவோம். ஓகே, பிளாங்கை வைப்போம். கோகோனட்குள்ளே என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீ மேபி. பிகாஸ் நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் காயினும் கிடச்சிருச்சு. ஸோ மேபி இதில் கண்டிப்பாக சேஃப் கீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு நம்ம பார்ப்போம்.
ஓகே ஓகே, இது ஷெட் கீ இல்லை, மறந்துட்டேன். நீங்கள் நினைக்கலாம் அதில் தப்பாக போயிட்டேனே. இல்லை இல்லை, நான் அது என்ன கீ வேணும்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்கறதுக்காக போனேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீ தான் இருக்கும். ஓகே, சேஃப் கீ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து போயிட்டு திறப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே மேபி ஷெட்டுக்கு இருக்கும், இல்லை பிரிட்ஜ் கிரங்க் இருக்கும், டெடி கிடச்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய வேணாம், வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பேட்லாக்கி மேபி இல்லை, ஒன்றுமே இல்லை. முந்திலாம் இங்கே நிறைய பேட்லாக்கி தான் கிடைக்கும், ஆனால் இப்போலாம் கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கல் ஒன்று இருக்கலாம். போயிட்டு வெப்பன் கீ எடுத்து போய் திறந்து ஸ்லிங் ஷாட்டை எடுக்கலாம். எடுத்தால் தான் கீழே உள்ள ரோபோட்டை நம்ம அடிக்க முடியும். ஓகே, வந்தாச்சு, பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம். போயிட்டு கீழே உள்ள ரோபோவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கண்ணாடியை அடிச்சுட்டு ட்ரெயினை முதல்ல போய் திறப்போம். ஓகே, முதல்ல இதை வந்து நம்ம அடிப்போம். 1 2 விழுந்துருச்சு, பார்த்தீங்களா? 2 இடத்துல தான் அடிக்கணும், அதுக்கு மேலேயே அடிக்கலாம், ஆனால் 2 அடியிலேயே இது வந்துடும். ஸோ இதை எடுத்துட்டு இப்போ போய் திறப்போம். திறந்தாச்சு. இப்போ நம்ம வந்து போயிட்டு திறந்துட்டு அந்த எக்ஸலேட்டர் இருக்குல்ல, அதை வந்து போய் போடுவோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ட்ரெயின் கீயும் தேவைப்படுது, ஸ்விட்ச் மட்டும் தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நாட் ஷுர். பேட்லாக்கி இங்கே எங்கேயாச்சும் பாய்க்கணுமான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இந்த க்ரோவர் இருக்கு, போயிட்டு திறப்போம். ஓகே, ஷெட்டுக்கு கிடச்சிச்சு. போயிட்டு திறப்போம். திறந்துட்டு அதில் நம்மளுக்கு ஏற்கனவே ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து போயிட்டு நம்ம போடுவோம். போட்டுட்டு எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் கொடுக்கணும். ஓகே, திறப்போம். ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துட்டு போட்டுட்டு ஆன் பண்ணுவோம். ஓகே, இதுக்குள்ள ஸ்விட்ச் இருக்கு, எலக்ட்ரிக் ஸ்விட்ச். ஸோ இதை வந்து போயிட்டு போடுவோம். ஓகே, கீழே போவோம். போயிட்டு போடுவோம். இது போட்டால் மட்டும் பத்தது, இது எல்லாத்தையும் ஆன் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இப்போ இங்கே பேட்லாக்கி பாய்க்கணுமா? ஓ இல்லை. ஸோ நம்ம வந்து ட்ரெயின் கீ மட்டும் இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கதவை உடச்சிட்டு போவோம்னு நினைக்கிறேன். ஓகே, க்ரோவர் அப்படியே எடுத்துக்கலாம். போயிட்டு மேலே ஒரு இது இருக்கும்ல, அங்கே போய் திறக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம வந்து எலிவேட்டரில் இதை போட்டுட்டு மேலே போய் அந்த டெடி இருக்குல்ல, அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவோம். என்னோட போக மாட்டேங்குது. ஓகே,
இதை எல்லாத்தையும் சாத்திட்டு போயிடுவோம். ஓகே, இந்த ட்ரெடிங் இருக்கு. ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எலிவேட்டரில் மேலே போவோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து போயிட்டு முதல்ல இதை ஆட்டி விட்டுட்டு இந்த செடியை போட்டுட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே, நீங்கள் கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நான் வந்து போயிட்டு அந்த கோபுரம் எடுத்து நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரிட்ஜ் கிராங்க். ஸோ நம்மளுக்கு தேவையில்லை, பிகாஸ் நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து பேக்கில் கீ கிடச்சிருக்கு. ஓகே, நான் நினைக்கிறேன் நம்ம அந்த பேஸ்மெண்ட் கீழே ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு பாய்க்கிறது. அதுக்கப்புறம் அது திறந்து மட்டும் பத்தாது, நம்ம வந்து வேஸ்ட் எடுத்து போய் அங்கே தண்ணி ஃபில் பண்ணிட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த ஜாமான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி தான் செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து வேஸ்ட் போட்டிருக்கிறது, அந்த வேஸோட ஷேப் போட்டிருக்கு. ஸோ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஸ்லிங் ஷாட்டை போய் எடுப்போம். ஏன்னா அந்த வேஸ்ட் எல்லாமே மேலே இருக்கும், அதாவது கூரை மேலேன்னு நினைக்கிறேன், அந்த தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் பாய்ச்சி தான் அதை கீழே விழுவ வைக்க முடியும். ஓகே, கல் 2 கல் போதும் நம்மளுக்கு. ஸோ நம்ம 2 கல் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இங்கே ஒரு கல் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு 3வது கல்லும் எடுப்போம். ஏன்னா வந்து திடீர்னு ஏதாச்சும் அடிக்காமல் போயிடுச்சுன்னா. ஓகே, 3 கல் எடுத்தாச்சு. ஓகே, ஒரு வேஸ் வந்து இங்கே ஏறுறோம்ல, இங்கே ஏறுறப்ப மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வேஸை பார்த்து அழகாக கரெக்டாக அடிக்கணும். ஓகே, விழுந்து விட்டது, இங்கே தான் விழுந்திருக்கு. ஸோ இன்னொரு வேஸ் வந்து எங்கே இருக்கும்ட்டுனா, இந்த பிளாங்க்கில் நம்ம வந்து போனோன்னா ஆப்போசைட் சைட் வந்து அந்த வேஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த டெடி இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் தேவையில்லை. இந்த வேஸ்ட்டை முதல்ல எடுத்துகிட்டு போய் தண்ணி ஃபில் பண்ணுவோம். ஓகே, தண்ணியை நல்லா தாராளமாக ஃபில் பண்ணிவிட்டு போய் வைப்போம். எங்கே வைக்க முடியல, நீங்கள் தான் வைக்கணுமா? ஓ, அப்போ இன்னொரு வேஸ் வந்து இங்கே தான் வைக்கணுமா? ஓகே, ஓகே, இன்னொரு வேஸ் நம்ம வந்து அங்கிட்டு விழுந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த சைட்டு தான் நம்ம வந்து போகணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து படியில் ஏறி அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, ஸோ ஓகே, கீழே இருக்குது. இதை எடுத்துகிட்டு எலிவேட்டர்லேயே போவோம். எலிவேட்டரில் அது கீழே என்ன இருக்கும், கிச்சன் இருக்கும். ஸோ கிச்சனில் இருக்கும், தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம திருப்பியும் ஃபில் பண்ணிவிட்டு
போய் அந்த இதை வச்சோன்னா திறந்துடும். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. போயிட்டு வைப்போம். ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம பேட்லோக்கி எடுத்துகிட்டு இது திறப்போம். என்ன எடுக்க முடியல. ஓகே ஓகே, ட்ரெயின் கீ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து போயிட்டு கேம் முடிஞ்சிச்சு கைஸ். இதுக்கப்புறம் நமக்கு வந்து போயிட்டு கீயை போடணும். போட்டுட்டு தட்டினா ட்ரெயின் ஓடாது, ஏன்னா வந்து கதவுலாம் சாத்திரணும். ஸோ இந்த 2 கதவை சாத்தணும். ஓகே, ஸோ பின்னாடி வியூ அழகாக இருக்குல்ல. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த கதவையும் அப்படி சாத்திடலாம். சாத்திட்டு கிளம்புவோம். ஓகே, ஸோ கைஸ், இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.